இனி எனக்கு யாருப்பா இருக்கா? தாங்கிக்க முடியாத சோகத்துல அப்பாவை நினைச்சு கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி ஆனந்தன் அவரு காலமாயிருக்காரு. அவருக்கு வயது 93. தன்னோட தந்தையோட மறைவு குறித்து தமிழிசை அவங்க உருக்கமான ஒரு பதிவை பதிவிச்சிருக்காங்க. நேர்ல அவரு உடல் வைக்கப்பட்ட இடத்துல கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்காங்க. சமூக வலைதள பக்கத்துல தமிழிசை அவங்க, தமிழ் கற்றதுனால் தான் நான் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று பெருமையாக பேச வைத்த என் தந்தை குமரி ஆனந்தன் என்று என் அம்மாவோடு 2 கலந்து விட்டார். குமரியில் ஒரு கிராமத்தில் பிறந்து தன் முழு முயற்சியினால் அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாக தமிழ் மீது தீராத பற்று கொண்டு தமிழிசை என்ற பெயர் வைத்து இசை இசை என்று கூப்பிடும் என் அப்பாவின் கணீர் கூறல் இன்று காற்றில் இசையோடு கலந்து விட்டது. வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சீரான வாழ்க்கை வாழ்ந்தவர் இன்று தான் வளர்த்தவர்கள் எல்லாம் சீராக வாழ்வதைக் கண்டு பெருமைப்பட்டு வாழ்த்துவிட்டு எங்களை விட்டு மறைந்திருக்கிறார் என்றும் அவர் பெயர் நிலைத்திருக்கும் தமிழக அரசியலில். பாராளுமன்றத்தில் முதலில் தமிழில் பேசியவர் இன்று தமிழோடு காற்றில் கலந்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். மகிழ்ச்சியோடு போய் வாருங்கள் அப்பா. நீங்க மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அத மனசுல எடுத்துக்கிட்டு நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லி தமிழிசை அவங்க ஒரு உறுதி எடுத்திருக்காங்க. கண்ணீர் விட்டு தன்னோட அப்பாவை நினைச்சு அவ்வளவு தூரம் அவங்க அழுகிற வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.